ஹாய் கைஸ், நான் தான் அவங்க டேக் ப்ரோ. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி தமிழில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எஸ், அந்த மொபைல் தான் இன்ஃபினிக்ஸ் நோட் 50s. ஸோ இந்த மொபைலை வந்து நான் ஜஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ வந்ததுடனே பார்த்த உடனே அது ஸ்பெக்ஸ்லாம் பார்த்த உடனே எனக்கே ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன் ஆச்சரியமான சொன்னோட அதிர்ச்சி ஆயிடுச்சு தான் நான் சொல்லுவேன். இதோட ரேட்டுக்கும் இதோட ஃப்யூச்சருக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. ரேட்டு எங்கேயோ கிடக்குது, ஃப்யூச்சர்ஸ் எங்கேயோ கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்ல போகிறத ஃபுல்லாக கவனிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கீங்கன்னா எப்பயும் போல சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி கிளிக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாம் வந்துடும். இது இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே நீங்கள் அங்கே வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம டீம் வந்து உங்களுக்கோசம் கான்டாக்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொல்ல போகிற பிராண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபினிக்ஸ். ஸோ இந்த மொபைல் வந்து ஒரு சகாப்தமே உருவாக்கிடுச்சு தான் நான் சொல்லுவேன். எந்த இடத்துல கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே இல்லை, பட் இருந்தாலும் நம்ம பெருசாக அடித்து சொல்லுவோம். நோட் 50s 5G +. ஸோ இந்த மொபைலில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ டிஸ்பிளே தான் இங்கே ஃபஸ்ட்டு வருது. ஏன் டிஸ்பிளே வருதுன்னா, ஏன்னா இவங்க வந்து ஃபோனோட மொத்த இதுவுமே வந்து அந்த டிஸ்பிளே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எதுவுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணல, டிஸ்பிளே தான் அவங்களுக்கு சொல்லுவேன். ஏன் டிஸ்பிளேல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 6.78 இன்ச்சுக்கு வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எஸ், இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 144க்கான ரெஃப்ரெஷ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 144. இந்த 144லாம் வந்து ஒன் ப்ளஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு 27 ஐஃபோனை விட்டு தள்ளுங்க, அப்புறம் அந்த கூகுள் பிக்சல் விட்டு தள்ளுறாங்க. சாம்சங்கில் கூட வந்து மேபி வந்து அந்தளவுக்கு மென்ஷன் பண்ணல. ஆனால் இவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு 144க்கு போயிட்டானுங்க. ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இது இல்லாமல் இந்த கேர்வ்டு டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 144க்கான ரெஃப்ரெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. 6.78க்கு ஒரு AMOLED டிஸ்பிளே, இது இல்லாமல் ஒரு கேர்வ் டிஸ்பிளே அண்ட் எப்பயும் போல் இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எப்பயும் போல் உங்களுக்கான கஸ்டமைசேஷனை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த 4 விஷயமே கூட Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனும் தந்திருக்கான். மேபி 5 விஷயம் ஆயிடுச்சுல. ஸோ இந்த 5 விஷயமே இந்த ஒரு மொபைலில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதே ஸோ கேமராவோட பின்னாடி டிசைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டிசைன் எங்கேயோ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. எஸ், இந்த டிசைன் வந்து ஒரு காப்பி டிசைன் தான். எதோட காப்பி டிசைன்னா, இந்த ரியல்மியில் வந்து ஜிடின்னு ஒரு மொபைல் வந்து லான்ச் ஆச்சு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? பின்னாடி வந்து இந்த ஒரு ஜிடி மோட்டோ அந்த மாதிரி ஒரு ஜிடி நியோ ரெடிஷன் சொல்லிட்டு அந்த கேமரா பார்த்தீங்கன்னா கட் கேமரா வரும். இல்லை, அது இல்லாமல் இதில் வந்து நீங்கள் வந்து பிளாக் ஷார்க் மொபைலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு இந்த கேமிங் மொபைல்ஸ்லாம் பேக்கில் எப்படி வரும், அந்த பேனலு டிசைன்ஸ், அந்த கேமரா கட்டிங்ஸ்லாம் அதே சேம் பேட்டர்ன்ஸ் தான் இவனுங்க எடுத்துன்னு வந்துருக்காங்க. கேட்டால் இவங்களோட மொழியில் வந்து இது வந்து நியூ எடிஷன் மாதிரி இவங்க பில்டப் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அது அவங்களோட விருப்பம். ஆனால் இவங்க யூஸ் பண்ண சென்சார் பார்த்தீங்கன்னா சோனியோட IMX வந்து 682. ஓகேங்களா, இந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்சார் நல்ல சென்சாராக கேட்டிங்கன்னா எஸ், இது ஒரு நல்ல சென்சார் தான். ஓகேங்களா, ஆனால் இதில் எப்படி அதை இன்க்ளூட் பண்ணாதான் எனக்கு தெரியல. ஏன் பேய் எப்படி தோட்டத்தில் பால் வருது? அதே இதையும் 15 மொபைலில் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கான். ஓகே, இது 64 மெகா பிக்சல். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா. அது ஏன் ஃப்ரண்ட்டில் 13னா அது அவனோட விருப்பம், அவன் ஏதாச்சும் பண்ணுவான். ஓகேங்களா, ஏன்னா ஃபோனோட ரேட் அவ்வளோதானே. அதனால் அவன் வந்து டிஸ்பிளேல ஃபோக்கஸ் பண்ணால், பின்னாடிக்கு கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணால். ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேமராவுக்கு அவன் ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4K 30 fps உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். ஒரு 15 மொபைல்லே 4K 30 fps உங்களால் எடுக்க முடியும்னா நினச்சி பாருங்களேன், ஒரு ஷார்ட் ஃபில்மே உங்களால் எடுத்து முடிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு 13,000 மொபைல் 15,000 மொபைல் கொடுக்குறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு 15,000 மொபைலில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் வந்து இது வந்து ரொம்ப ஸ்லிம்மாக, அதாவது 7.6 mm வந்து இது ஒரு ஸ்லிம் கொடுத்துருக்காங்க. 7.6 mm அதோட வித்து பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ தான் இருக்கும் அந்த வித்து. 7.6 mmனா
அப்போ நினச்சி பாருங்களேன், எவ்வளோ மெலிசாக கொடுத்துருக்காங்களா, எப்பட்றா இதில் எல்லாமே கொடுத்துருக்கு இவ்வளோ பெரிய மொபைலில். இது சூடாகுமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கூலிங் சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ரிலீஸ் ஆக போகிற ஸ்னாப் ட்ராகனோட 7Sன்னு கொடுத்துருக்காங்க, 7th ஜென்ரேஷன். ஸோ அந்த சிப் செட்டை தான் யூஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மேபி அவனுக்கு இன்ஃபினிக்ஸ் வந்து ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா எப்பயும் போல அவனுக்கு மீடியா டெக்கே வரலாம். ஸோ மேபி வந்து பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் இது வந்து ஏப்ரல் 18 வந்து லான்ச் ஆகுது. அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்ற அளவுக்கு இந்த மொபைல் கிடையாது. என்னதான் ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் தான், இவ்வளோ சைஸில் இருக்க இவ்வளோ வேல்யூவாக இருக்கிற மொபைலில் இவ்வளோ பெரிய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணாங்கன்னா அதோட பின்விளைவு எந்த அளவுக்குன்ட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஓகேங்களா? அதுக்குன்ட்டு நான் அந்த மொபைல்லாம் சொல்ல மாட்டேன். இதுலேயும் நல்ல மொபைல்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே பார்ப்போம், பொது வரவில்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? லவ் யூ கைஸ், பாய். வேறு உள்ள தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.